எவ்வளவு விமர்சனம் பண்ண, எத்தனை வீடியோ போட்டீங்க, இப்படி போய் வந்து பக்கத்துல போய் நிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு பார்த்த உடனே நீ எல்லாம் ஒரு வேட்பாளர் என்ன, உங்க அப்பா இருங்க அப்பா உஞ்சரை அம்பலம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு உன்னை வேட்பாளர் நிப்பாட்டி பணத்தை செலவு பண்ணி ஓட்ட படிச்சலாம்னு பாக்குறீங்களா? விட்டுருமா நாங்க? நீ ஒரு வேட்பாளர் என்ன அப்படின்னு கேட்கணுமா? உன் கட்சிக்கார பெண்ண, அதுவும் கருப்பமா இருக்க பெண்ண உன் பங்காளியான திமுக காரன் அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து வச்சிருக்காண்டா. ஒரு வீடியோ போட்டிருக்கியாடா? பெண்களை இழிவா பேசிட்டுன்ற ஒரே காரணத்துக்காக என் கட்சி தலைவன் போலீஸ் போய் புகார் கொடுத்துட்டு வந்தாரா. அந்த மாதிரி கொடுக்க முடியுமா? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ பொதுவாக நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாம் தமிழரை பற்றியோ இல்லை சாட்டை அன்னை வீடியோ போடுறத பற்றியோ நாம் தான் அதிகமாக பேசணும். ஆனால் இப்போ என்னடானா கொஞ்சம் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா நாமளாம் அந்த அளவுக்கு பேசுகிறதில்ல. இன்ஃபேக்ட் அதாவது நாம் வந்து சாட்டை அண்ணன் வீடியோ அதிகமாக பார்க்குறத விட டிவிகேக்காரன் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து சாட்டையை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்கன்னா அது அவங்களா தான் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக எலெக்ஷன் டே நடந்துச்சு. எலெக்ஷன் டேயில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது நம்ம அண்ணன் சீமானும் தாவேக்கா வேட்பாளர் பிரபுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் நேரில் சந்திக்கும் போது அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எப்படி பேசுனாங்க அப்படின்றத ஒரு ஆள் எடுத்து பேசியிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது இவெல்லாம் மனுஷன்தானா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு வர ஆரம்பிச்சிருது. மேபி அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாட்டை அவர்களுமே அவருடைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன தான் தமிழ் தேசியத்தை பற்றி, இந்த நம்ம நாட்டை பற்றி, நம்ம விவசாயத்தை பற்றி, நாம் தமிழரை பற்றி எவ்வளோ தான் ஒரு தமிழர்களுக்கு புரிய வச்சாலும் புரியவே மாட்டேங்குதுன்னு என்னோட ரிலேஷன்லேயே நான் வந்து நிறைய கண்டுக்கிட்டேன். அதையும் என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்னதான், நம்ம சாட்டை அண்ணனை நாம் தமிழரை நாம் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோமோ அதை விட அதிகமாக டிவிகேக்காரை ஃபாலோ பண்ணுறான்னு சொன்னேன்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ என்னடானா புதுசாக டிவிகேக்காரங்களுக்கு நாம் தமிழர் மேலே பயங்கரமான கருணை, கரிசனை, இந்த மாதிரி பல விதங்கள் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த எலெக்ஷன் டேயில் நடந்த ஒரு விஷயந்தான். அதாவது பாபநாசம் தொகுதியில் வேட்பாளர் அனீஸ் பாத்திமா வந்து திமுக காரங்க வந்து தாக்கிட்டாங்க. அதனால அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனாங்க. இந்த விஷயத்தை நாம் கூட அந்த அளவுக்கு பேசினோமான்னு தெரில. ஏன்னா நம்ம வீடியோலுமே நம்ம சேனல்லையுமே பேசியிருப்போம். பட் நாம் தமிழரில் சைட்லேருந்து இந்த அளவுக்கு பேசியிருப்பாங்களான்னு தெரில. ஆனால் டிவிகேக்காரங்க அதை பற்றி பேசணுமே இருக்காங்க, அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு சொல்லி ஒரு நாதாரி இருக்குது. அவனுக்கு என்ன வேலை அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அவன் வந்து டிவிகேக்காரன்னு சொல்லிட்டு நாம் தமிழரை வந்து அசிங்கப்படுத்துறதே இது இவனுக்கு வேலை. ஆனால் அவன் அசிங்கப்படுறேன்ற ஒரு இதை காட்டி, அதாவது அவன் தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவன் வந்து இப்போ நாம் கூட சாட்டை அண்ணனை வந்து இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருப்போமா அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ஒரு சில வீடியோக்கெல்லாம் நம்மளால் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்போம். அண்ணன் வந்து போடக்கூடிய, ஏன்னா அன்னைக்கு வந்து கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம வந்து ஒரு சில வீடியோ, ஏன்னா நமக்கு வேலை இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஆனால் அவனுக்கு வேலையே இல்லை போல். அன்னைக்கு எத்தனை வீடியோ, என்னென்ன வீடியோ போட்டாலும் எல்லா வீடியோ பார்த்துட்றான். அதில் இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னா, பாபநாசம் தொகுதியில் அனீஸ் பாத்திமாவுக்கு வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்களா, சாட்டை வந்து ஒரு வீடியோ கூட போடவே இல்லை. இது விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிடட்டும், அதுக்கு கண்டினியூவாக ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பாப்புல. ஆனால் பார்த்தீங்களா, அவங்க கட்சிக்காரங்களையே பார்த்தீங்கன்னா பங்காளி, அதாவது டிஎம்கேக்காரன் வந்து இந்த மாதிரி தாக்குதல் பண்ணாங்கன்றதுனால அவர் ஒரு பிரச்சார மேடையில் திமுக காரன் சொன்ன விஷயத்தை சாட்டை வந்து சொல்லியிருப்பார். அதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, திமுக பங்காளிக்காரங்களுக்காக இப்போ கட்சியில் இருக்கிற ஒரு பொண்ணு அடிபட்டிருக்காங்க, அவங்கள என்ன சொல்லுது, அவங்களுக்காக ஒரு வீடியோ கூட இன்னும் சாட்டை போடவே இல்லை. பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா, இதுதான் உங்களுடைய இதே விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு பெண்களை வந்து தப்பாக பேசின ஒரு ஆளை வந்து போய் கம்ப்ளைண்ட்லாம் போய் கொடுத்துட்டு வந்தார். இதுதாண்டா எங்களோட விஜய், இதுதாண்டா எங்கள் தளபதின்னு சொல்லி
பெருமை பீத்திக்கிட்டு இருக்கேன். உன் கட்சிக்கார பெண்ணை, அதுவும் கருப்பமா இருக்க பெண்ணை உன் பங்காளியான திமுக காரன் அடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருக்காண்டா. ஒரு வீடியோ போட்டிருக்கியாடா. பெண்களை இழிவா பேசிட்டுன்ற ஒரே காரணத்துக்காக என் கட்சி தலைவன் போலீஸ் போய் புகார் கொடுத்துட்டு வந்தாரா. அந்த மாதிரி உனக்கு கொடுக்க முடியுமா? டேய் யாரா நீ எங்கிறதுலாம் வர்ற அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நானும் வீடியோ கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். சாட்டை அவர்களுமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுருக்காரு. சரியா? இப்போது என் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேனா, இல்லை அதுக்காக இல்லை நான் வந்து நீ என்ன அடிபட்டு கிடந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபஸ்ட்டு உன் பிரச்சனையெல்லாம் நான் எதுவும் பார்க்க மாட்டேன். முதல்ல நான் வீடியோ போடுவேன். அதை நான் அப்லோடு பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உனக்கு என்ன ஏதுன்றதெல்லாம் கேட்பேன். ஓகேவா? அப்படின்னாங்க சொல்ல முடியும்? அப்படியாயா சொல்ல முடியும்? பைத்தியக்காரா அப்படியாடா சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. அதனால அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணியோ அழைச்சோ இல்லை வீடியோ காலோ எதுலேயோ உன்னை கூப்பிட்டு அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு தப்பான அசம்பாவிதம் எதுவும் நடக்கலைல, 2 பேருமே சேஃபாக தான் இருக்காங்களா, என்ன ஏதுன்றதை கேட்டுட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு அறிக்கை வெளியிடணும். சீமான் அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு ஆர்ப்பாட்டமும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதையுமே எல்லாம் பண்ணிட்டு தான் செய்தி வருது. நான் தான் முதல்ல எனக்கு தான் செய்தியே வருது. சீமான்ட்ட கூப்பிட்டு சொல்றோம். சீமானை கூப்பிட்டு அலைபேசியில் பேசுறாங்க. அப்ப நான் கூப்பிட்டு அனீஸ்வதியோட கணவர் அம்சத்திட்ட பேசுறேன். அங்குள்ள பவனாசம் பொறுப்பாளர்கிட்ட, அப்புறம் ஹிமாயன் கிட்ட, அண்ணா மணிசீதன் கிட்ட எல்லாத்தையும் பேசி கோஆர்டினேட் பண்றோம் என்ன பண்ண போறோன்னு. அப்புறம் அந்த தேவானெல்லாம் பேசி காவல்துறை சொல்லி நடவடிக்கை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது நடந்த விஷயம் என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டே அன்னைக்கு இவங்க காலையில் சீமான் அண்ணனும் சரி, சாட்டை அண்ணனும் அப்புறம் ஹிமாயின் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டை போட்டுட்டு உடனே ஃப்ளைட் மூலயமா திருச்சிக்கு திருச்சியிலேருந்து காரைக்குடிக்கு வந்துட்டாங்க. காரைக்குடியில் வாக்கு போடக்கூடிய அந்த இடத்த முழுக்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ இந்த டைம் பீரியடில் ஏன்னா எல்லாருமே ஓட்டு ஏன்னா இப்போ நார்மலாக நானே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆள் தான். என்னோடய வீடியோ எடிட்டிங்கு ஷூட் பண்ணுறது எல்லாமே நான் ஒரு தனியால் தான் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா வேறு வேலை. ஏன்னா எனக்கு நிறைய வேலை வரும். அது ஷூட் பண்ணுறது எடிட் பண்ணுறதுன்னு நிறைய வேலை இருக்குது. ஆனால் சாட்டை அவர்கள் இத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குது, எல்லாம் இருக்குது. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆள் வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இவர் இப்போ தனியாளாக தான் இருக்கார். இப்போ ஓட்டு போடணும், அதாவது வீடியோ போடணும்னாலே யாராவது ஒரு ஆள் வேணும், எடிட்டிங் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். இப்போது என்ன பண்ணுறது? இவர் இருக்கிறது ஓட்டு அந்த வாக்குச்சாவடி அந்த இடத்துல சீமான் அண்ணனோட நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்குன்னா முதல்ல ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் போயிட்டு விசாரிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவர் எப்போ அந்த டைம் கிடைக்குதோ அப்போ தான் வீடியோ போட முடியும். சரி, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா காலையில் அங்கே திருச்சியில் உங்களுக்கு தெரியும் கேமரா எதுவுமே இல்லை. சென்னை தான் வந்தாகணும். 10:30 மணிக்கு டிக்கெட்டை போட்டு 12 மணிக்கு சென்னையில் இறங்கி 12 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்தால் ஆஃபீஸில் யாருமே இல்லை. ஆமாம், 2:30 மணிக்கு தான் நீங்கள் வந்தீங்க. 2:30 மணிக்கு உட்காந்து திருப்பி ஷூட் எடுத்து திருப்பி இங்கேருந்து மணிக்கு அனுப்பிச்சி விட்டு அப்புறம் திருப்பி எடிட் பண்ணி 8 மணிக்கு ஏற்றுறோம். அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். இதுக்கு இடையில திமுக பணம் வாங்கினால்தான் அனீஸ் பாத்திமாவுக்கு வீடியோ போடலையா? ஏன்னா ஒரு நாள் முழுக்க நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். இவங்க என்னடானா அதாவது இதுவரைக்கும் இவ்வளோ நாள் விஜய் அவர்களை நீ திட்டி வீடியோ போட்டியில, இப்போ மட்டும் எதுக்கு உன்னால் வீடியோ போட முடியலன்னு? பைத்தியமே, இவ்வளோ நாள் இருந்தது நார்மல் டேஸு, எலெக்ஷன் டே கிடையாது. எல்லாமே பிரச்சாரம் பண்ணக்கூடிய பரப்புரை பண்ணக்கூடிய அந்த மாதிரி டைம் பீரியடில் யாருமே அண்ணனை விட்டு, அதாவது சாட்டை அண்ணனை விட்டு வெளியே எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. இது தெரியாத அந்த தற்கொலை நாய் எலெக்ஷன் டே அன்றைக்கி நீ எதுக்கு வீடியோ போடலன்னு? நாங்கள் கூட அவ்வளோ வருத்தப்படலடா. ஆனால் இவங்க முழுக்க அதை அதில் அவன் செக் பண்ணி வேற காட்டுறாங்க. அந்த பார்த்தீங்களா இந்த வீடியோ வந்திருக்கு, இந்த வீடியோ வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த வீடியோ மட்டும் வரவே இல்லைன்னு. ஆனால் ஒன்றுடா, சாட்டை என்னை கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, நாங்கள் அவங்கள பற்றி யோசிக்கிறத விட அவங்க நம்மளை பற்றி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதான் ஒரு விஷயம் தீர்க்கதரிசியா சாட்டை, அவங்க நம்மளை பற்றி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது நல்லா என்ன சொல்கிறது, ஒரு
சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம், நல்லா கதருங்கடா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொன்னார், இல்லை அது வந்து எல்லாரும் ஓட்டு போடுறதுக்குன்னு போயிட்டானுங்க, எவனுமே இல்லை, நான் வந்து பார்க்குறேன் யாருமே இல்லை. ஸோ அன்றைக்கி நைட்டும் ஆயிடுச்சு, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி அடுத்த நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது டிசைட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். வந்ததுக்கப்புறம் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டேன் அப்படின்ற மாதிரி அன்னை சாட்டையும் சொல்லியிருக்காரு. பக்கம் இவர்கள் செய்யக்கூடிய அடக்குமுறைகளை, அநீதிகளை, அயோக்கியத்தனத்தை தட்டி கேட்கக்கூடிய ஆட்களை திமுக குன்றல வச்சு இந்த தேர்தலில் தாக்கியிருக்காங்க. இது தெரியாத தர்கரி வீடியோ வரும், இப்போ 1 மணி ஆயிடுச்சு இன்னும் வீடியோ வரல, 2 மணி ஆயிடுச்சு இன்னும் வீடியோ வரல, எப்போ தான் ஏன் வீடியோ வரும்னு சொல்லி யூடியூப் ஆன் பண்ணி வச்சுட்டே உட்காந்துருக்கா. சாட்டையனோட இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான் போல, இன்னும் வீடியோ வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டான். சரியா, இனிமேல் என்ன பண்ணணும் சாட்டை என்ன அப்படின்னா, வாய்ஸ் ஆஃப் சரத் நான் வந்து இப்போ வீடியோ போட போகிறேன், நீ ரெடியான்னு கேட்டுட்டு அன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும். பைத்தியக்காரனாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் தோணுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அப்பாடா அப்படின்ட்டு போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிற இந்த டைம் பீரியடில் ஒருத்தர் மட்டும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம வந்து யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மே 18 மாவீரர் நாள் அந்த ஒரு இதில் வந்து யாருன்றேன் எந்த இடத்துல இதை இது பண்ணலாம், எந்த இடத்துல இது செய்யலாம் அப்படின்ற மாதிரி சீமான் அண்ணே வந்து அவர் மைண்டு பார்த்தீங்க, அவர் உண்மையிலே சொல்கிறாங்க, அவர் மாதிரி உழைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மனுஷன் பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருப்பார். இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க தொண்டையெல்லாம் இதாகி ஃபுல்லாக எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் தொண்டை வந்து சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அண்ணனுடைய இதுவே அதுதான், அண்ணன் வந்து கண்டினியூவாக உழைக்கிறது தான். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சு நடந்த முதல் போராட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா அனீஸ் பாத்திமாக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நடந்த முதல் போராட்டம்னா அது நம்ம இந்த நாம் தமிழர் நடத்தின முதல் போராட்டம் தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையே போராட்டம்னு ஆகிப்போச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா, யார் இந்த மாதிரி தப்பு பண்ணாங்களோ அவங்கள கைது பண்ண சொல்லி போராட்டம் நடத்தினா, எவன் போராட்டம் பண்ணானோ அவங்கள நம்ம நாம் தமிழர்களை தூக்கி கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இவ்வளோதானே உங்களுடைய ஜனநாயகம், இவ்வளோதான்டா அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எலெக்ஷன் டே அன்னைக்கு பிரபுவும் அண்டு நம்ம அண்ணன் சீமான், பிரபுன்னு வந்து தாவேகா வேட்பாளர் பிரபுவும் நம்ம அண்ணன் சீமான் பார்த்தீங்க அப்படின்னா நேரில் சந்திச்சுக்கும் போது கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக பேச்சு பொருளாக வாணுச்சு. அதில் ஒரு ஆள் பேசியிருக்காப்புல, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சாட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து இது பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒருத்தவன் கேட்குறான், இப்போ இந்த மாதிரி நீங்கள் தான் பிடிச்சி திட்டுறீங்க, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நேரில் பார்க்கும்போது கட்டி பிடிச்சிக்கிறீங்க, இதே இது ராஜபக்ஷ ஒருத்தன் வந்தான் அப்படின்னா நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிப்பீங்களான்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அப்படின்னு சொல்லி நம்ம அவன் வந்து யார் சொன்னான்றதை வந்து பேர் சொல்லலை, நான் சொல்கிறேன். அவர் திருமதி கருணாநிதி தப்பானவர், பிரபு தப்பானவரை போய் எதுக்கு பக்கத்தில் நிற்கணும், தப்பானவரை போய் எது பண்ணணும். இதுக்கு ஒரு முட்டாள் ஒருத்தன் சொல்கிறான், ராஜபக்சேவை பார்த்தீங்கன்னா நாளைக்கு கட்டிப்பிடிப்பீங்களா அப்படின்னு. அது வந்து நம்ம வள்ளல் மீடியாவில் வரக்கூடிய நம்ம காப்பிரைட் தமிழில் வந்து தமிழ் தேசியத்தை காப்பிரைட் பண்ணி வச்சுருக்காருல்ல நம்ம தமிழ் தேசியவாதி நம்ம பாரி, அவர் தான் பாரிசாலன்னு சொல்லக்கூடிய நம்ம பாரி, அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை இப்படி பேசியிருக்கார். நமக்கு தெரியும், ஏன்னா நேற்று தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன், நான் அந்த வீடியோவும் நான் பார்த்தேன். அதில் அதோட தம்ப்நெயிலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், அரண்டுருவீங்க, ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. அந்த தம்ப்நெயிலில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு சிஎம்னு போட்டு அந்த ஃபோட்டோ யார் ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா, நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காரு. புரிஞ்சுதா? இது போதும். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் அப்புறம் வருண் ஒருத்தர் வந்து 2 பேருமே தான் பேசிப்பாங்க, அந்த ஒரு போட்காஸ்ட் மாதிரி போகும். அந்த இடத்துல விஜயோட ஃபோட்டோ வர்றதுக்கான தேவை என்ன வந்துச்சு? இப்போ இவருக்கு என்ன தெரியுமா, அப்புறம் இது எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து முழுக்க அதிமுக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார், எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை வந்து அரசியல் மாண்பு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணன் வந்து சீமான் அண்ணன் வந்து யார் அந்த இடத்துல சந்திச்சிருந்தாலும், அரசியல் ரீதியாக யாரை சந்திச்சிருந்தாலும் அந்த இடத்துல அண்ணன் வந்து அப்படி தான் பண்ணியிருப்பார். சரியா? அரசியலில் அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறது வேற, சப்போஸ் நேரில் பார்க்கும்போது வேற. இப்போ சப்போஸ் நேரில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு, எனக்கு அவனை பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லி கட்டையை தூக்கி மண்டையில் அடிக்க முடியுமா, இல்லை கல்லை தூக்கி எறிய முடியுமா?
இல்லை கை கலப்பு தான் பண்ண முடியுமா? எவ்வளவு விமர்சனம் பண்ண, எத்தனை வீடியோ போட்டீங்க, இப்படி போய் வந்து பக்கத்துல போய் நிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு பார்த்த உடனே நீ எல்லாம் ஒரு வேட்பாளர் என்ன, உங்க அப்பா இருமதி கருணாநிதி தானே, அவர் தானே வந்து உஞ்சனை அம்பலத்தோட சேர்ந்துக்கிட்டு அந்த கண்ணந்தேவி கலவரத்துக்கு ஆளுகள் அனுப்புனது. இந்த ரூசாவுடைய கொலை வழக்குல உங்க அப்பாவோட பைக் தானே கிடந்துச்சு, எல்லாம் திட்டமிட்டு சேர்ந்தானே ரூசாவுடைய கொன்னீங்க. உங்க அப்பா உஞ்சனை அம்பலம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு உன்னை வேட்பாளர் நிப்பாட்டி பணத்தை செலவு பண்ணி ஓட்ட படிச்சலான்னு பாக்குறீங்களா? விட்டுருமா நாங்க? நீ ஒரு வேட்பாளர் என்ன அப்படின்னு கேட்கணுமா? இல்ல என்ன பிரபு கல் எடுத்து நீ எல்லாம் ஒரு டெண்டல் பல்முறத்தில் நிறுத்திக்கிட்டு இல்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கணுமா? நேரில் சந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்படிதான் அதுல வந்து அணுக முடியும். இவன் என்னடானா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, இது அரசியல் மாண்புன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன அப்படின்னா அருவருக்கத்தக்க செயல். அது எனக்கு என் கண்ணுக்கு வந்து அது அரசியல் மாண்பான்னு தெரியல, அது உண்மையிலேயே அருவருக்கத்தக்க ஒரு நிகழ்வா தான் பாக்குறேன். சரிங்க, சரி, அருவருக்கத்தக்க செயல்னு சொல்றேன். அப்போ நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒருத்தரை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? பாரி அவர்களே நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இவர் வந்து இன்னொருத்தவங்களை ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடுவார், தான் என்ன பண்ணுவோன்னு பேச மாட்டார். ஏன்னா இவர் எந்த போராட்டத்துக்கும் வர மாட்டார், எந்த விஷயத்துக்கும் இது பண்ண மாட்டார். ஆனால் 10க்கு 10 ரூமில் மட்டும் உட்காந்துக்கிட்டு வக்கனையாக வாய்க்கிழியாக பேசுவாப்புல. ஆனால் அது இப்பயும் அர்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் சாட்டியை அந்த அளவுக்கு தாக்கி பேசுகிறாரு. எனக்கு புரியவே இல்லை, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அவர் பேசுகிறாரு, அவர் வந்து அங்கே நடந்த அந்த விஷயத்த பேசுகிறாரு. சரியா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கு தாவேக்காவோட அப்பா வந்து அதுலேயும் உடந்த அதை வந்து அவர் நடந்த விஷயத்த பேசுகிறாரு. சரியா? அப்போது அப்படி பேசினாலுமே நேராக டைரெக்டாக நம்ம பார்க்கும்போது அப்படி எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண முடியும்? இப்போ வந்து நம்ம வந்து அடிச்சு சரி அவன் வர இப்போ நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை நான் கவனித்து பார்க்கணும். என்னென்னா சாட்டை போட்டு போலன்னு பொழந்தார். சரியா? அப்போ கோவம் இருக்க வேண்டியது யாருக்கு? தாவேக்க வேட்பாளர் பிரபுக்கு இருக்கணும். அப்போ பிரபு வந்து இவங்க வந்து நம்மளே திட்டினவங்க, எங்கள் அப்பாவே திட்டினவங்க, நான் இதுக்கு இவங்கள்ட்டலாம் போய் பேசணும்னு சொல்லி அவர் வேலைக்கு அங்கிட்டு போயிருக்கணும். இல்லை அவர் ரியாக்ஷன் ஏதாவது பண்ணியிருக்கணும். அவர் ஏதாவது பண்ணாரா சொல்லுங்கள்? அவர் ஏதாவது பண்ணாரா? அவர் வந்தார், வந்து கை கொடுத்தாரு, கட்டி பிடிக்கிறாருன்னு இதுதான் அரசியல் மாண்பு. ஏன்னா திட்டுறவனை யாரை திட்டினாலும் 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. இப்போ பேசிக்கிறாங்கன்னா டைரெக்டாக ஒரு நேரில் சந்திக்கும் போது அப்படி தான் பண்ண முடியும். அதுக்கு இவர் வந்து அப்படிலாம் அதெல்லாம் சரிபட்டு வராது. போயா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு விமர்சனம் பண்ண, எத்தனை வீடியோ போட்டீங்க, இப்படி போய் வந்து பக்கத்துல போய் நிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு பார்த்த உடனே நீ எல்லாம் ஒரு வேட்பாளர் என்ன, மறுபடியும் அந்த கேவலமான அந்த பிரபுவை சொல்றாராம், கேவலமான அந்த மனுஷன், கேவலமானன்னு சொல்லி மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி இவன் தான் கேவலப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல. திருமதி கருணாநிதி தப்பானவர், பிரபு தப்பானவரை போய் எதுக்கு பக்கத்தில் நிற்கணும், தப்பானவரை போய் எது பண்ணணும்? ஏர்போர்ட்ல பார்க்குறோம் 3 அமைச்சர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம், வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க. இந்த கையை போய் வீட்டில் போய் கறிக்கிறேன், நீங்கள் எல்லாம் ஊழல் பண்ண அமைச்சர், நீங்கள் தப்பு பண்ண அமைச்சர், உங்களை நாங்கள் விடுவோமா, உங்களை போய் நாங்கள் கையெடுத்து கும்பிடுவோமா அப்படின்னு கேட்க முடியுமா? அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஹோம்லேண்டர் படம் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம அந்த த பாய்ஸ் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த ஒரு கேரக்டரில் ஹோம்லேண்டர்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த ஒரு கேரக்டரை வச்சு ஒரு சீனை வச்சு நம்ம சாட்டையை வந்து அந்த இடத்துல இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாட்டை அந்த மாதிரி தான் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார். அப்படின்ன மாதிரி ஹோம்லேண்டருக்கையும் நம்ம சாட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா சாட்டை வந்து ஒரு கோமாளி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல காட்டிக்கிட்டு இருக்காரு. புரியல, நீ வந்து தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருக்கையா? அது வரேன், அந்த விஷயத்தை வரேன், அது என்ன சொன்னாருன்றதே வரேன். அதில் ஒன்று சொல்கிறான், அரசியல் நாகரிகம் இல்லை, தப்பானவன் சொல்கிறீங்க, தப்பான போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க, தப்பானவன் வாங்கி குடிச்சா திம்பிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு. உண்மையாக இருக்கிறதாங்க அரசியல் நாகரிகம். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, தப்பானவன் சொல்லுங்க. அவன் தப்பானவன் தான், ஆனால் நான் அவனை கட்டி பிடிச்சிக்குவேன். அவன் எனக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் அவன்கிட்ட வாங்கி திம்பேன். யார் கொடுத்தா யார் தின்னதை நீ பார்த்தியா? இல்லை நீ பார்த்தியான்னு கேட்குறேன். ஏதாவது ஒரு வாயில் வந்து அதை அடிச்சு விட வேண்டியது. அது குறிப்பாக நாம் தமிழர் சீமான் அவர்கள் இந்த மாதிரி இந்த விஷயத்தை பார்க்கும்போது இவனுக்கு எங்கேருந்து எரியும்னு தெரியாது. அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறான், அதாவது ராஜபக்ஷே வந்தாலும் நீங்கள் இப்படி தான் கட்டி பிடிச்சிட்டு வருவீங்களான்னு. ராஜபக்ஷே வந்தால் சரிப்பா, ராஜபக்ஷே வந்து இப்போ ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறான்னு வைங்க, இப்போ ஏர்போர்ட்டில் நாங்கள் போய் அவனை போய் சண்டை போட்டு அடித்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை தானே உள்ள தூக்கி வைப்பாங்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, இல்லை சட்டம் இது இருக்கா என்னன்னு தெரில. அரசியல் ரீதியாக நம்ம அணுகிறது வேற, அவன் நாட்டில் வந்து நம்ம இனத்தை அழிச்சு ஒழிச்சா இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லையே. நீ தான் சொல்கிற அவனை வந்தானா கட்டி பிடிப்பீங்களான்னு கேட்குற. ராஜபக்சேக்கும் டிவிகே வேட்பாளர் பிரபுவையும் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க.
புரியலை. இவர் வந்து தமிழ் தேசியவாதியா என்ன ஏதுன்னு புரியலை. அப்ப நாளைக்கு வந்து ராஜபக்சே வந்து என்ன பண்ணுவீங்க? அவர் அந்த சிவப்பு தொண்டு போட்டு அப்படி கட்டி பிடிச்சிருக்கீங்களா? ஒரு முட்டாள் ஒருத்தன் சொல்றான் ராஜபக்சேவை பாத்தீங்கன்னா நாளைக்கு கட்டிப்பிடிப்பீங்களா அப்படின்னு. தாவேக்கா பிரபு என்ன ராஜபக்சேவா 1.5 லட்சம் பேரை கொன்னவனாவன். அதுல ஒரு விஷயம் சொல்றாப்ல, எனக்கே இரிட்டேட் ஆகுது, சாட்டைக்கு இரிட்டேட் ஆகாதா? எப்படி சாட்டைக்கு இரிட்டேட் ஆகணுமா? ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சுங்க. இவர் பேசுறதுல ஒரு விஷயம் நல்லா தெளிவாக என்ன தெரிஞ்சிச்சுன்னா, சாட்டையை வந்து சாட்டை பார்த்தீங்களா, நீங்கள் இந்த அளவுக்கு உங்களை வந்து அன்னை பேச விட்டுட்டு இப்போ அவரே பார்த்தீங்களா போய் கட்டி பிடிக்கிறாரு, உங்களுக்கு இந்த கட்சியில் மரியாதை இல்லை, உங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, உங்களை இது பண்ணுறாங்கன்னு சொல்லி மடமாற்றிக்கிட்டு இருக்காரு. எப்படி சாட்டை மாறிடுவாருன்னு நீங்கள் நம்புவீங்க? ஆட போங்கயா. சாட்டை வந்து இவர் இந்த மாதிரி ஒரு காரணத்தினால தான் இவர் வெளியே வந்தாராம். புரியுதுங்களா என்ன சொல்ல வராரு? புரியுதுங்களா? இவர் வெளியே வந்துட்டாராம், அதே மாதிரி சாட்டை நீங்களும் வெளியே வந்துருங்க, வெளியே வந்து அதிமுக போங்க, அவ்வளோதான். அவருடைய இதே இதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, விஜய் வந்து எப்படியும் 20% மேலே வாங்கிடுவார். ஃபஸ்ட்டு வந்து 15 சொல்லிட்டு இருந்தாப்புல, இப்போ 20% மேலே வந்துடுவாங்களாம். அப்போ டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்க 2 பேருக்கு இடையில் வரக்கூடிய அந்த ஒரு மினிமம், அந்த யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணால் தான் ஒருத்தவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும்னு வரும்போது, விஜய் வந்து டிஎம்கே வந்து தேர்ந்தெடுக்காமல் ஏடிஎம்கே தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா டிஎம்கே வேணான்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல, ஏடிஎம்கே எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ நீ யாருக்குப்பா ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை நீ இப்போ யாருக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போது நாம் தமிழர் வந்து அதான் தெரியுமே, இந்த ஆள் வந்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாருன்னு. நாம் தமிழர் வந்து ஏற்கனவே இருந்த பர்சன்டேஜை விட இந்த பர்சன்டேஜை தக்க வைக்கிறதே ரொம்ப அதிசயம். அதை வேணால் தக்க வைப்பாங்க, அதுக்கு மேலாம் போவாங்களான்றதெல்லாம் கஷ்டம். ஆனால் டிவிகேக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது, அவங்க வந்து 20% மேலே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்புல. நீ யாருக்கிட்டையா பணம் வாங்கி தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. இவர் வந்து ஏற்கனவே ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாருன்னு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே ப்ளஸ் ஏடிஎம்கே அப்படின்னு போங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த விஷயத்த ஏற்கனவே அவர் பேசிக்கிட்டு தான் இருந்தார். டிவிகே விஜயும் ஏடிஎம்கேவும் ஒரு இதாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் அதான் போயிட்டுருக்கு. அப்புறம் மூணாவதாக கடைசியாக நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோடய சொந்தத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து நாம் தமிழரை பற்றி பேசி ஸ்டார்டிங்கில் நல்லா நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க பிஃபோர் டிவிகே. ஆனால் டிவிகே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 வாட்டி வந்து நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன், யாருமே ஜெயிக்கலை. ஆனால் இந்த வாட்டி டிவிகேக்கு ஓட்டு போட போகிறேன்னு அந்த ஒரு விரக்தி இதாகிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா நீ ஒரு ஓட்டு தாண்டா போட்ட, வேறு எதுவுமே பண்ணலையே. ஆனால் 15 வருஷமாக 16 வருஷமாக ஒரு மனுஷன் கத்தி இந்த அளவுக்கு பண்ணி வரும்போது அவர் தோல்வி சந்திரிக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ இது இருக்கும். 2-3 வாட்டி நீ ஓட்டு போட்டுட்ட அப்படின்னா நீ வந்து இவ்வளோ பெரிய விரக்தி ஆறனா எனக்கு விஷயம் புரியவே இல்லை. அப்போ சரியானவனுக்கு நீ ஓட்டு போடுறியா, இல்லை வந்து எவனா ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறியான்னு தெரில. ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அவனுக்கு வந்து அவன் என் ரிலேட்டிவ்லேயே நான் வந்து நிறைய வீடியோஸை அண்ணனோட வீடியோஸு அதுலேயும் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களை திட்டி வீடியோ போட்டுறது வந்து நான் இது ஷேர் பண்ணவே இல்லை. அவன் வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா அண்ணன் என்ன கொள்கை எடுத்து வைக்கிறாரு, தமிழ் தேசியம்னா என்ன, இயற்கை எப்படி பாதுகாக்கணும், ஈழத்தில் என்ன நடந்துச்சு, பிரபாகரன் யார், சாட்டை எந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு, அண்ணன் சீமான் எதை விஷயத்தை பேசுகிறாரு, நமக்கு மரம்னா என்ன, மலைனா என்ன, நமக்கு எதுக்கு என்டிகே தேவைன்னு சொல்லி அந்தந்த வீடியோவாக அவனுக்கு நான் அனுப்புனா அவன் எனக்கு எந்த மாதிரி வீடியோ தெரியுமா அனுப்புவான்? இப்போ நாம் தமிழரை எவனோ ஒரு திட்டுவான்ல அதை எடுத்து எனக்கு வீடியோ அனுப்புறது, நாம் தமிழர் வந்து யாரும் அசிங்கப்படுத்துவாங்கல்ல அந்த வீடியோத்தை எனக்கு பண்ணுது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீ டிவிகேக்கு ஓட்டு போடுற அப்படின்னா டிவிகே எதுக்காக நான் ஓட்டு போடுறேன்னு அப்படி ஒரு வீடியோ அனுப்புவானா? அதை அனுப்ப மாட்டான். நாம் தமிழருக்கு நான் ஏன் ஓட்டு போடலை, ஏன் ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புவான். ரெண்டுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லையா? நான் நாம் தமிழர் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து உனக்கு அனுப்புனா நீ வந்து அந்த வெட்டி அனுப்பி ஒரு வீடியோலாம் போடுவான் இல்லை, அந்த வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்புறது. அவனுக்கு நான் அதை பதில் சொல்லி ஓஞ்சு போயிட்டேன். நான் அப்புறம் சொல்லிட்டேன், நீ எவனுக்கு வேணால் ஓட்டு போடு, சரியா, யாரை வேணால் திருத்தலாம், ஆனால் இவங்களை திருத்த முடியாதுன்றதை வந்து நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி உங்களுக்குமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஒரு 3 விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன். உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் அடுத்து சந்திப்போம். பாய்.